குரூப் 2A மெயின்ஸில் 50 கொஷின் ரீசனிங்லேருந்து கேட்குறான். 75 மார்க்குக்கு வெறும் ரீசனிங்லேருந்து மட்டுமே கொஷின்ஸ் வருது. ரீசனிங் அவ்வளோ ஒரு ஈஸியான டாப்பிக்கு. அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஒரே ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணுறக்கூடாது. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ என்ன கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணுமோ அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் தமிழ்வேல் அகாடமியில் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறோம் வித் ஃப்ரீ பிடிஎஃபோட. ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு என்ன வழிகள், அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே நான் கிளாஸில் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கு அவனே சிலபஸ் கொடுத்துட்றான். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு 50 கொஷின் சொல்லிட்டான். ஸோ 27 டாபிக் கொடுத்துருக்கான். இதில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை மட்டும் நம்பாதீங்க, அவன் அந்த ஸ்டாண்டர்டை மட்டுமேலாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டான். ஸோ ஒவ்வொரு வருஷமும் காம்படிஷன் அப்படின்றது அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ அவன் அதை விட கொஞ்சம் நம்ம அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அப்படின்னா 75 மார்க்குக்கு இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு 50 மார்க் தான் எடுக்க முடியும். இல்லை எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு போகும்போது தான் அந்த 75 மார்க் நம்மளால் ஃபுல்லாக எடுக்க முடியும். அதாவது இந்த 50 கொஷினையும் ஃபுல்லாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்போ இதில் பாருங்கள், இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாமே பாருங்களேன். ஸோ எல்லாமே ரீசனிங்கில் நமக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகரல் சீரீஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கீழே ஒருத்தர் இருக்கார் பாருங்களேன், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகரல்னு நல்லா தெரியுது, ஏதோ ஒரு படத்தை வச்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சீரீஸ் அப்படின்றது இப்போ ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டு 5ஆவதாக என்ன வரும், அந்த டயக்ராம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தால் ஃபிகரல் சீரீஸ். ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டயக்ராம் கொடுத்துருவாங்கப்பா. உங்களுக்கு ஏபிசிடின்னு 4 கொடுத்துருவான். இதில் எது வித்தியாசமானது நம்ம கண்டுபிடிப்போம். இல்லை எல்லாம் ஒன்றா இருக்கும், ஒன்றே ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். அதை சிமிலராக இருக்கா இல்லை டிஸ்சிமிலராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதை கிளாஸிஃபை பண்ணி அதோட ஆன்சரை சொல்லுவோம். அதுவே சீரீஸ் அப்படின்னா அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், அவன் கேட்குற அந்த 300 மார்க்கு, அதாவது 200 கொஷின்ஸில் 50 கொஷின் வெறும் ரீசனிங் மட்டுமே இருக்குது. அதாவது 25% உங்களுக்கு யார் மட்டும்தான் இருக்காங்க, இந்த ரீசனிங். ஸோ நம்ம சீரீஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அட் த எண்ட் கண்டிப்பாக நீங்கள் 75 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபிகரல் சீரீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபிகரல் சீரீஸ். இப்போ பாருங்களேன், இது டிஎன்பிசியில் ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கிறது. இப்போ இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இட்ஸ் வெரி ஈஸி ஒன். பார்த்தோன்னே தெரியுது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், 2 லைன் அப்படின்னா என்னப்பா, ஸோ ஒரு கோடு, அவ்வளோதானே. இங்கே என்ன பண்ணியிருக்கான், 2 லைனை சேர்த்து வச்சுருக்கான், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு 3 லைனை சேர்த்து வச்சுருக்கான். இங்கே 4 லைனை சேர்த்து வச்சுருக்கான். அப்போ ஆப்வியஸாக அடுத்து என்ன வரும், ஒரு 5 லைனை வச்சு ஏதோ ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ண போகிறான். அப்போ யார் தான் வருவார், இந்த ஆப்ஷன் சி. எத்தனை லைன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கார், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அடுத்த டயக்ராம் இவங்க தான் வருவாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த வருஷமும் இதே மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகேங்களா. இது ரிலேட்டடாக நமக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் இருக்குமோ அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இன்றைய கிளாஸில் இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அப்படின்னா என்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். இப்போ பாருங்களேன், அவன் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருப்பான். அது என்னன்றது நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 6 ரவுண்டு கொடுத்து வச்சுருக்கான். இங்கே 5 கொடுத்துருக்கான், 4 கொடுத்துருக்கான், 3 கொடுத்துருக்கான். ஆப்வியஸாக இந்த இடத்துல எனக்கு 2 ரவுண்ட் தான் உள்ளே வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்கள் டயக்ராம்லாம் பாருங்களேன், இதில் ஒரு ரவுண்ட் இருக்குது, எலிமினேட் பண்ணிடலாமா? இதில் ஒரு ரவுண்ட் எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு எலிமினேஷன் மெத்தட் 90% யூஸ் பண்ணுங்கள். 10% மட்டும் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். கான்செப்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனால் 90% எலிமினேட் பண்ணி ஆன்சரை சொல்லிடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ 2 ஆப்ஷன் இல்லை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 1 இல்லைனா 4 தான் உங்களுக்கு ஆன்சராக வரப்போகிறாரு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு சரியான ஆன்சராக வரப்போகிறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்களேன், அதே மாதிரி இங்கே வெளில போட்டிருக்காங்க இல்லையா இந்த லைன்ஸ், அதோட கவுண்ட்ஸ் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டுங்களா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன், இங்கே 6 இருக்குது சைடு, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்படியே இங்கே கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஸோ இங்கேயும் 8 இருக்குது, நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த வெளியில் அந்த ரவுண்டுக்கும் வெளியில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா ஒரு லைன், அது என்ன பண்ணியிருக்கான்னா ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். ஸோ இது பென்டகன், இது ஹெக்ஸகன், அந்த மாதிரி இது செப்டகன், இது ஆக்டகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு இதாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான். அப்போ எனக்கு இந்த இடத்துல எப்படி தான் வரப்போகுது அப்படின்னா 4 சைடு யார் இருக்காங்களோ அவங்க தான். மேபி அவங்க ரெக்டாங்கிளாக இருக்கலாம், அதாவது செவ்வகமாகவும் இருக்கலாம், சதுரமாகவும் இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் 4 லைன் மட்டும்தான் வரணும், அவ்வளோதான். இப்போ ஆப்ஷன் ஏவை பாருங்கள், 3 லைன் வச்சு முக்கோணத்தை கொடுத்துட்டான். அப்போ இவர் வரப்போகிறாரா? கண்டிப்பாக இல்லை.
அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் தான் பண்ணணும். அந்த கான்செப்டை கற்றுக்கணும், ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக எலிமினேஷன் மெத்தடில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ எல்லாமே செவ்வகமாக இருக்கார். ஓகேங்களா, இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ரவுண்டு, அது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் திருப்பிக்கிட்டே போகிறான், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணலையே. ஸோ ஈஸி தானே. இதை என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கார், அடுத்து இங்கே ஒரு ரவுண்ட் இருக்கார். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே வந்து நிற்குது, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வருது, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வருது. அப்போ ஏதோ ஒன்று கிளாக் வைஸ், அதாவது கடிகார முள் நகரும் திசையில் ஏதோ மாற்றி மாற்றி வைக்கிறான். அது எப்படி அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்று இங்கே பாருங்களேன், ஒன்று இப்போ ஒரு கார்னர் இருக்கார் அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஒரு கார்னர் இல்லையா, ஒரு எட்ஜு, அதில் ஒன்று இந்த பக்கத்தில் ஏதோ ஒரு சேஞ்சஸ், இந்த பக்கத்தில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அது நடுவில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. அப்போ அடுத்து அவன் நகர்த்துறான் அப்படின்னா இந்த கார்னர் கொண்டு போகிறான், இல்லைனா இந்த கார்னர் கொண்டு போகிறான். எங்கேயுமே நடுவில் அப்படின்றது, அதாவது இந்த நடுவில் இந்த இடத்துலையோ அப்படின்றது எதுவுமே வரல. இப்போ உங்கள் ஆப்ஷன் வச்சு எதாவது எலிமினேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி பாருங்கள், சென்டரில் கொண்டு வந்து வச்சுருக்கான் அந்த ரவுண்டை. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 4 டயக்ராமை பார்க்கும்போதுமே நமக்கு தெரியுது, ஒன்று இந்த கார்னர் இருக்குது, இல்லை இந்த கார்னர், அதாவது கார்னர் டு கார்னர் தான் அவன் கிளாக் வைஸே மாற்றுறான். இங்கே என்ன நடந்திருக்கு, சென்ட்ரலில் இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷனில் யாரோ ஒருத்தவங்க தான் வரப்போகிறாங்க. நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிச்சு, ஒன்று கிளாக் வைஸு, இன்னொன்று கார்னர் டு கார்னர் தான் மூவ் பண்ணுறான். இப்போ பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட் ரவுண்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரவுண்டு வந்து இங்கே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரவுண்டு எடுத்துக்கோங்களேன். இந்த ரவுண்டு என்ன பண்ணியிருக்காரு, அதோட ஒரு இது நகர்ந்து வந்திருக்காரு. அதாவது இப்படி ஒரு கார்னர் இருக்கார் அப்படின்னா, ஸோ ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கும். அப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த ரவுண்ட் அப்படின்றவர் இவர் ஒரு பொசிஷன் நகர்ந்து வந்திருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பொசிஷன் நகர்ந்து வந்திருக்காரு. இந்த கார்னரில் இருக்கிறவர் இங்கே வந்துடுறாரு. ஓகேங்களா, அப்போ இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறவர் இங்கே வந்துடுறாரு. அதுதானே இங்கே நடந்திருக்கு. அடுத்து இங்கே பாருங்களேன், இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிறவர் வந்து இங்கே வந்துடுறாரு. ஓகேங்களா, அப்போ இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கும் இல்லையா, அப்போ இந்த கார்னரில் இருக்கிறவர் ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதான் இங்கே இருந்தவர் இங்கே வந்துட்டார், இங்கே ரவுண்ட் பண்ணி மூவ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகிறார். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கார் இல்லையாப்பா, இவரை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸோ இங்கே வச்சிடுறோம். அடுத்து இந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கும், இது காலியாக இருக்கும்போது இந்த இடம் என்ன பண்ணுவார், இங்கே இருக்கிற ரவுண்டு அடுத்த ஒரு பொசிஷன் மூவ் பண்ணி இங்கே வந்துடுவார். அதாவது ரெண்டுமே இப்படி கீழே 2 ரவுண்டாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு விஷயம் கிளாக் வைஸு, இன்னொன்று கார்னர் டு கார்னர் தான் மூவ் பண்ணுறாங்க, சென்டரில் மூவ் பண்ணுறதே இல்லை. அவ்வளோதான். இப்போ எங்கே இருக்காங்க, இதே மாதிரி ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். ஸோ வெரி ஈஸி ஒன், கொஞ்சம் லைட்டாக லாஜிக்காக நம்ம யோசிச்சோன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். இது கடிகாரத்தை அப்படியே கொடுத்து வச்சுருக்கான், அவ்வளோதானே. பெரிய முள் சின்ன முள் எங்கே இருக்க போகிறார் அப்படின்றதான். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே எங்கே இருக்குது, இந்த பெரிய முள் பாருங்களேன், அது மேலேயே தான் இருக்கார், அவர் நகரவே இல்லை, அப்படியே இருக்கார். அப்போ நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பெரிய முள் 4 ஆப்ஷன்லையுமே எப்படி இருக்கார், சென்டராக தான் இருக்கார். அடுத்து பாருங்கள், இந்த சின்ன முள் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ மணியை பார்க்கும்போது கரெக்டாக 2 மணின்னு சொல்லுவோம், கரெக்டாப்பா. அடுத்து இந்த சின்ன முள் மட்டும் எப்படி மூவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இங்கே இந்த 10 கிட்ட இருக்காது, நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இது 5, இது 10, இது 15, எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறேன், இங்கே வந்து மணி 2 மணியாக மூவ் பண்ணிட்டு வர்றார். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இங்கே வந்து 10 கிட்ட இருக்கார் அப்படின்னா அடுத்து வந்து 20 கிட்ட வந்துட்டார். கரெக்டாக இங்கே பாருங்கள், அந்த சின்ன முள் எப்படி இருக்கார், 30 கிட்ட வந்திருக்காரு. அடுத்து எப்படி இருந்திருக்காரு, இங்கே 40 கிட்ட வந்திருக்காரு. ஓகேங்களா, அப்போ அடுத்து எப்படி போவார், 50 கிட்ட போயிருப்பார். ஒரு 10 நிமிஷம் கிடையாது, இங்கே வந்து ஹவரில் வரும். ஜஸ்ட் இந்த சிம்பிளை மட்டும் பார்த்துக்கோங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து ஒரு கோடு விட்டு ஒரு கோடு மூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு கோடு விட்டு ஒரு கோடு, அதாவது 20 கிட்ட வந்திருப்பார். அடுத்து ஒரு கோடு விட்டு ஒரு கோடு, அடுத்து இந்த கோடு விட்டு இங்கே வந்திருக்காரு. அப்போ அடுத்து இந்த கோடு விட்டு இங்கே வந்திருப்பார். ஸோ இங்கே வரவர் யாருப்பா, ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு அது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேங்களா, அந்த லாஜிக் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ஆன்சர்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இது எப்படி பாருக்காரு, ஏதோ ஒரு சதுரம் கொடுத்துருக்கான், முக்கோணம் கொடுத்துருக்கான், வட்டம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சதுரம் முக்கோணம் மட்டம், சதுரம் முக்கோணம் மட்டம்ன்றது அப்படியே மாற்றி மாற்றி இருக்கார். இவங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மாறி மாறி போயிருக்காங்க. அது என்னன்றது பாருங்கள். இப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஓகேங்களா, நம்ம அடுத்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சென்டரில் இருக்கிற ரவுண்ட் அப்படின்றது இங்கே வந்திருக்கார். கரெக்டாக, அப்போ சென்டரில் இருக்கிறவர் இங்கே வராருன்னு தெரியுது. ஓகே, இங்கே வந்துட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், இப்போ இங்கே ஒரு ரவுண்டு சதுரம் இருக்குது. ஓகேங்களா, இந்த சதுரம் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கார்னரில் போயிருக்கார். ஓகேங்களா, இப்போ இந்த சதுரம் கார்னர், அப்போ இந்த சதுரம் எப்படி இருக்காரு, கார்னரில் போயிருக்காரா. ஸோ அடுத்து இந்த கார்னரில் போயிருக்காரு. ஓகே ஃபைன். ஓகே, வேறு எதாவது கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
அடுத்து என்ன நடக்குது, இந்த முக்கோணம் இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் வந்து இந்த சென்டருக்கு வருது. கரெக்டாக இந்த கார்னரில் இருக்கிறவர் இந்த சென்டருக்கு வராரு. எனக்கு இந்த ஃபஸ்ட் இருக்கிறத வச்சு என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியல. ஓகேங்களா, மேபி இந்த ஸ்கொயர் மேபி இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்றத சொல்ல முடியுது. இந்த முக்கோணம் அப்படின்றது இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுது. ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் நான் செகண்ட் டயக்ராமுக்கு போயிடுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சா போதும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிறவர் இந்த கார்னருக்கு வராரு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது டயக்ராமை பொறுத்து தானே மூணாவது டயக்ராம் அப்படின்றவர் மாறிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த நாலாவது டயக்ராமை வச்சு தானே அஞ்சாவது டயக்ராம் அப்படின்றவர் மாறுவார். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த சென்ட்ரலில் இருக்கிற ரவுண்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த கட்டம் அப்படின்றது எப்படி வந்திருப்பார், ஆப்வியஸாக இங்கே வந்திருப்பார். கரெக்டுங்களா, இப்போ உங்கள் ஆப்ஷனை போய் பாருங்கள், எலிமினேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எலிமினேஷன். ஸோ இந்த இடத்துல சதுரம் இருக்கிறது ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் ஏவும் கிடையாது. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நடுவில் யார் வராங்கன்னு பாருங்கள். இந்த கார்னரில் இருக்கிற முக்கோணம் அப்படின்றது நடுவில் வராரு. இந்த கார்னரில் எனக்கு யார் இருக்கார், வெறும் வெற்றிடம் தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னது, வெறும் இடம். அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நடுவில் எப்படி தான் வரப்போகிறார் அப்படின்னா, ஸோ வெற்றிடம் தான் வரணும். ஓகேங்களா, எப்படி இருக்கணும், ஸோ ஒரு காலி இடம் அப்படின்றது வரணும். இந்த இடத்துல பாருங்கள், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு சரியான ஆன்சராக வரப்போகிறாரு. ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் கொடுத்துருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கார்னரில் இருக்கிறவர் தான், இந்த கார்னரில் என்ன இருக்காரோ அவர் தான் இங்கே வரணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி இந்த முக்கோணம் இந்த கார்னரில் இருக்கிறவர் ஆப்ஷன் பியில் இருக்கார், அதுவே இந்த சியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்காரு, இந்த சென்டரில் வந்துட்டார். அதே மாதிரி இந்த காலி இடம் தான் இங்கே சென்டரில் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, முக்கோணம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி மட்டும்தான். சரி, எனக்கு இது ரிலேஷன்ஷிப்பே ஃபுல்லாக தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே கிடையாது. சரி, அவன் வந்து ஒரு ரேண்டமாக கொடுத்துருப்பான், அவன் இஷ்டத்துக்கு கொடுத்துருப்பான், அவனுக்கு தேவை நம்மளை குழப்பணும், நம்ம டைமை வந்து கொஞ்சம் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயக்ராம் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மேபி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டயக்ராம் இருக்கலாம், அதை வச்சு ஒரு மாறி இருக்கலாம். ஓகேங்களா, அது எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உடனே ரெண்டாவது டயக்ராம் போயிடும். ஏன்னா இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இது வந்து அடுத்த 2 பிளேஸ் மூவ் ஆயிருக்குன்னு தெரியுது. இந்த இடம் வந்து சென்ட்ரலுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி இங்கே நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக நோ. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாவது டயக்ராமும் மூணாவது டயக்ராமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். 2, 3 நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓகே, இந்த நடுவில் இருக்கிறவர் இந்த கார்னரில் வந்திருக்காரு. அப்போ அதே மாதிரி இந்த பாக்ஸை வச்சு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். அதில் அந்த சென்டரில் இருக்கிறவர் இந்த கார்னரில் வரணும். அதே மாதிரி இந்த டாப் மோஸ்ட் கார்னரில் இருக்கிறவர் தான் சென்டரில் வராரு. இங்கே டாப் மோஸ்ட் கார்னரில் முக்கோணம், அதனால் இங்கே சென்டரில் வந்தார். இங்கே வெற்றிடம், அதனால் இங்கே சென்டர்லேயும் வெற்றிடமாக மட்டும்தான் வரணும். ஸோ அதை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணும்போது ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ இங்கே முக்கோணம் இருக்குது, ஏதோ ஒரு அரைவட்டம், டீயை வந்து தலைகீழ போட்ட மாதிரி இருக்குது, ஒரு ஆரோ மார்க்கு, இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்காது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு எதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்களேன். இப்போ இங்கே இருக்கார் இல்லையாப்பா, இந்த அரைவட்டம் இருக்குது, அதாவது இங்கே இருக்கிறது என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த கார்னர் போயிருக்கு, இங்கே இருக்கிறவர் இந்த கார்னர் போயிருக்கார். இந்த முக்கோணம் அதே மாதிரி இந்த கார்னர் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே. இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, அது அவங்கவுங்க இடத்த மாற்றிட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ அதே மாதிரி இதுவும் இடத்த மாற்றிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே என்ன நடந்திருக்கு, அந்த டயக்ராமே ஏதோ மாற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே வந்து அரைவட்டம் இப்படி இருக்கிறது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கத்தை மாறி இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு 90 டிகிரி மாறி இருக்கிறார். எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எனக்கு 90 டிகிரிலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ மார்க் கூட பாருங்களேன். இந்த ஆரோ மார்க் நம்ம எந்த பக்கம் இருக்கிறதா எடுத்துப்போம், ஸோ ஈஸ்ட் பக்கம் இருக்கிறதா நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இந்த டயக்ராமில் பார்க்கும்போது எப்படி இருக்காரு, ஸோ தெற்கு பக்கம் பார்த்துருக்காரு. அப்போனா என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல 90 டிகிரி அவர் திரும்பியிருக்காருன்னு தான் அர்த்தம். அது எந்த சைடில், கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா ஸோ அவர் நார்த்து பக்கம் போயிருப்பார். ஆனால் கிளாக் வைஸ். அப்போ அதே மாதிரி எல்லாமே இந்த டயக்ராம் மொத்தமுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கிளாக் வைஸில் மாறி இருக்குது, அவ்வளோதான்ப்பா. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு முக்கோணம், அதாவது அரைவட்டம், முக்கோணம்ல அரைவட்டம், இந்த அரைவட்டம் எப்படி மாறி இருக்குது, இந்த பக்கம் மாறி இருக்குது. இந்த டீ எப்படி இருக்குது, இந்த டீ வந்து இந்த டைரக்ஷன், அதாவது டீயோட மண்டன்றது இந்த பக்கம் இருக்குது, விச் மீன்ஸ் எந்த சைடு பாது, ஸோ வெஸ்ட் பக்கம் இருக்குது. அதை நம்ம 90 டிகிரி தூக்கி வச்சோம் அப்படின்னா ஸோ நார்த் சைடு வந்துருமா, அதே மாதிரி தான். அடுத்து இந்த முக்கோணம் பாருங்கள், அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து மேல் நோக்கி இருக்குது, அதாவது நார்த்து பக்கம் அந்த பாயிண்ட்ன்றது இருக்குது. இதை நம்ம 90 டிகிரி கிளாக் வைஸ் மாற்றணும் அப்படின்னா ஈஸ்ட் பக்கம் வந்துடும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இது எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 90 டிகிரி கிளாக் வைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுலேருந்து செகண்ட் எப்படி வந்திருப்பார் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி வந்திருக்காரு. ரெண்டாவதுலேருந்து மூணாவது எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கிளாக் வைஸில் வந்திருப்பார்.
இப்போ 3க்கும் 4க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். இப்போ பாருங்களேன், இது அப்படியே இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் நடந்திருக்கா? ஓகேங்களா, இதை இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பக்கம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு இன்டர்சேஞ்சு ஒரு 90 டிகிரி கிளாக் வைஸு. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அகெயின் 90 டிகிரி கிளாக் வைஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகிறாரு. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்குது? நம்ம ஆரோ மார்க்லேருந்து ஆரம்பிக்கலாமே. இப்போ இந்த ஆரோ மார்க் எந்த பக்கம் இருக்குது? கீழே, அதாவது கீழே எந்த பக்கம் பார்த்துருக்கு? ஸோ சவுத்து பார்த்துருக்கு. நான் 90 டிகிரி கிளாக் வைஸில் மாற்ற போகிறேன் அப்படின்னா எனக்கு எந்த பக்கம் வரணும்? ஸோ வெஸ்ட்டு பக்கம் பார்த்து வரணும் அவர். அப்போ வெஸ்ட்டு பக்கம் பார்த்து எங்கே இருக்காரு? அதாவது எல்லாமும் இந்த ஆப்ஷன் டியை தவிர, ஆப்ஷன் டியில் மட்டும் டி கொடுத்துருக்கான் பாரு, அது தப்பு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டியை தவிர மீதி 3மே எந்த பக்கம் தான் இருக்கார்? வெஸ்ட்டு பக்கம் தான் இருக்கார். அடுத்து இந்த அரை வட்டத்துக்கு வருவோம். இப்போ இந்த அரை வட்டம் பாருங்களேன், எந்த பக்கம் பார்த்துருக்காருன்னு பாருங்கள். அதாவது இந்த வட்டம் இந்த பல்ஜாக இருக்க பக்கம் அப்படின்றது ஈஸ்ட் பக்கம் பார்த்துருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? 90 டிகிரி கிளாக் வைஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஈஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னா நான் 90 டிகிரி கிளாக் வைஸ் திருப்பினேன் அப்படின்னா அவர் எப்படி வருவார்? சதன் பக்கம் வந்துடுவார். அப்போ அந்த பல்ஜ் அப்படின்றது சவுத்து பக்கம் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பல்ஜ் எல்லாமே எப்படி இருக்குது? நார்த்து பக்கம், இங்கேயும் நார்த்து பக்கம். ஸோ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் ஸோ சவுத்து பக்கம் பார்த்துருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். ஜஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் போய் போட்டுட்ருக்க தேவையில்ல. இப்போ நான் 2 இதை வச்சு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி உள்ள சம் பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு ரேண்டமாக கொடுத்துருக்கான். அங்கேயும் நமக்கு எலிமினேஷன் மெத்தட் மட்டும்தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த சம் பாருங்களேன், இது எப்படி கொடுத்துருக்கான்? அதாவது எல்லாமே வந்து ஒரு கைட், அந்த பட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டத்தை வரைஞ்சி வச்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கான், இங்கே 2 கோடு, இங்கே 3 கோடு, ஆப்வியஸாக அடுத்து 4 கோடு, எல்லாத்துலேயுமே 4 கோடு. நம்மளால் எலிமினேட் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இருக்கா, அடுத்து பாருங்கள் சென்டரில் வந்திருக்கு. அவன் எப்படி மூவ் பண்ணுறான்னு பாருங்கள். ஒன்று இந்த பக்கம், அப்படி இல்லைனா சென்டரு, அப்படிலாம் இந்த பக்கம், அடுத்து சென்டரு, அப்போ அடுத்து இந்த பக்கம், அடுத்து சென்டரு, அடுத்து இந்த பக்கம், அடுத்து சென்டர். ஓகேங்களா, மூவ்மெண்ட்டே அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்குது, அந்த ரவுண்டு வந்து சென்டராக மேலே போகுது, அடுத்து இந்த இடத்துல வருது, அடுத்து இந்த கார்னர் வருது, அப்போ அடுத்து கண்டிப்பாக இந்த இடம் வரணும். ஸோ உங்கள் ஆப்ஷனை பாருங்கள், ஆப்ஷன் டி மட்டும்தான் அந்த இடத்துல வருவார். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கொஷின்ஸ் வரும். இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கால்குலேட் பண்ணுற மாதிரியும் கொஷின்ஸ் வரும். ஏன்னா காம்படிஷன் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா லெவல்லையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இது கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் தான், பார்க்கவே நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ நமக்கு இதில் என்ன பண்ணணுன்றதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுக்கணும். ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா இதுவுமே, அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏதாவது மாறுதா? இல்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த ஆரோ மார்க்கு அப்படியே தான் இருக்காரு. இந்த டி இங்கே ஆரோ மார்க்கு, இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற ஆரோ மார்க்கு அடுத்து சென்டரில் வந்துடுறாரு. கரெக்டாப்பா? அதே மாதிரி இங்கே இருக்கிற டி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து சென்டரில் வந்துடுறாரு. இங்கே இருக்க அந்த டாலர் சிம்பிள் இங்கே சென்டரில் வந்துடுறாரு. அப்போ இங்கே இருக்கிற ஆரோ மார்க் அப்படின்றது அடுத்து சென்டரில் தானே வரணும். உங்கள் ஆப்ஷனை வைங்க, எலிமினேட் பண்ணுங்கள். அப்போது ஆப்ஷன் பி அண்ட் சி மட்டும்தான், ஏவும் டியும் கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு சென்டரில் என்ன வேணும்? ஆரோ மார்க் தான் வேணும். ஓகே, அடுத்து பாருங்களேன், இந்த ரெண்டுத்தில் எது வேறுபட்ட சிம்பிள்னு பாருங்களேன். இப்போ இந்த கார்னரில் என்ன சிம்பிள் வரும்னு கண்டுபிடிச்சா கூட போதும். ஏன்னா இந்த கார்னர் ரெண்டுத்துலேயும் வேறு வேறு தான் இருக்குது. இப்போ அப்படியே கொஷினுக்குள்ளே போயிடுங்க. இந்த கார்னர் என்ன நடந்திருக்கு? இந்த முக்கோணம் அப்படின்றது இங்கே போயிருக்கு. வேணால் அடுத்து செக் பண்ணி பாருங்களேன். இங்கே ப்ளஸ் எப்படி வந்திருக்கு? இந்த கீழே இருக்கிறது இங்கே மேலே போயிருக்கு. அப்போ பாருங்கள், இங்கே கீழே இருக்கிறது தானே இந்த டயக்ராமில் மேலே வந்துச்சு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு தானே இங்கே மேலே இடத்துல வரும். அப்போ எதில் மேலே வருது? ப்ளஸ்ஸு. ஆப்ஷன் பி மட்டும்தான் மேலே வராரு. ஜஸ்ட் எலிமினேஷன், வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் வந்துடுங்களேன். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கார். எப்படி இருக்கார் பாருங்கள். இங்கே எல்லாமே கீழே இருக்கிறதுலாம் குட்டி குட்டி வேல்யூவாக இருக்காருப்பா, மேலே இருக்கிறதுலாம் பெருசு பெருசாக இருக்கார். இப்போ இங்கேருந்து பாருங்களேன், எனக்கு இந்த ஸ்டார் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்திருந்தான்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே மேல் நோக்கி ஒரு மேல் நோக்கி, அதாவது எப்படின்னா நார்த்து நோக்கி ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அடுத்து அப்படியே சவுத்து நோக்கி பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி ஒரு முக்கோணம், அடுத்து வந்து கீழே பார்த்து ஒரு முக்கோணம் பெருசு. இங்கே எஸ் இருக்குது, அது அப்படியே கொஞ்சம் தலைகீழே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே தலைகீழே இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜேக்கு, அப்போ ஜேவோட தலைகீழி தான் இந்த இடத்துல மேலே வரப்போகுது. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த மேலே வரக்கூடியது ஜேவாக தான் வரக்க முடியும். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் மிக சரியான ஆன்சர். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கான்செப்டோ எதுவுமே கிடையாது. எலிமினேஷன். இட்ஸ் வெரி சிம்பிள். எலிமினேஷன் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன இப்போ நடந்திருக்கு? எல்லா டயக்ராமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த கருப்பு கலரில் ஷேட் அடிச்சு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பொசிஷனாக ஏதோ ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இப்போ பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல ஒரு ஷேட் இருக்குது. அப்படியே அடுத்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே இருந்தது இங்கே வந்துச்சு. அதாவது ஒரு பொசிஷன் மூவ் ஆகி வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னால் இங்கேருந்து இப்படி வந்திருக்கணும். அது கிளாக் வைஸில் வரல, அதுதான் நடந்திருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ்.
அப்போது இங்கேருந்து ஒரு பொசிஷன் ஆன்டி கிளாக் வைஸில் போயிருக்காரு. அடுத்து பாருங்களேன், இப்போ இங்கே இருக்காருப்பா, செகண்ட் டயக்ராம் இங்கே இருக்கார். அடுத்து ஒரு பொசிஷன் ஆன்டி கிளாக் வைஸில் போயிருந்தார் அப்படின்னா இந்த ஷேடுன்றது இங்கே அடிச்சிருக்கணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கான், ஒன்று விட்டு ஒன்று அடித்து வச்சுருக்கான். அப்போது இந்த இடத்துல ஒரு பிளேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல மூவ் ஆகி வந்திருக்காரு அவர். ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்களேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணால், அடுத்து ஒரு பிளேஸ் விட்டு மூவ் பண்ணால், அதுக்கு அடுத்து நமக்கே தெரியுதுல்ல, மேபி 2 பிளேஸ் விட்டு மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தெரியுது. இப்போ பாருங்கள், இந்த ஷேட் அப்படின்றவர் இப்போ இங்கேருந்து நம்ம 2 பிளேஸ் விடணும். 1 2 இந்த 2 பிளேஸை விட்டுட்டோம் அப்படின்னா 3வது இடம் இங்கே வந்துடுவார். கரெக்டாக? ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ இங்கே இருக்கார். இதுலேருந்து அடுத்து என்ன இருக்கணும், 3 பிளேஸ் விடணும். அப்போ 1 2 3 இடத்த விட்டுட்டா நமக்கு எங்கே தான் வருவார். ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஷேடு, அதுக்கு அடுத்த டயக்ராமில் இந்த இடத்துல ஷேடு வரணும். ஸோ அந்த கார்னரில் எங்கே இருக்குது ஷேடுன்னு பாருங்கள். அப்போது ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்படியே கிளாக் வைஸாக சுற்றிக்கிட்டே வரார். அதாவது இப்படி சுற்றி வரார், இப்படி சுற்றி இங்கே வந்து நிறுத்துறாரு. ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு அப்படியே பக்கத்துலேயே ஷேட் பண்ணிக்கிட்டாரு, அது இங்கே ஷேடாச்சு. அப்புறம் ஒரு பிளேஸ் விட்டு இந்த இடத்துல ஷேட் பண்ணார், அது இங்கே வந்திருக்கு. அடுத்து இதுலேருந்து பார்த்திங்கன்னா 2 இடம் விட்டுட்டு இந்த இடத்துல ஷேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் இங்கேருந்து 3 இடம், ஒரு 3 கேப் விட்டுட்டு இங்கே ஷேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணும்போது ஆப்ஷன் டி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் பாருங்களேன். இது என்னப்பா, டேரக்ஷன் தானே, பார்த்தாலே தெரியுதுல்ல. ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்காரு, நார்த்து பக்கம் இருக்குது. அடுத்து என்ன நடந்திருக்கு, இந்த பக்கம் நார்த்து வெஸ்ட்டு. நமக்கு இந்த 8 டேரக்ஷன் போட தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்வேல் அகாடமியில் டேரக்ஷன் டாபிக் அப்படின்றது போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேரக்ஷன் டாப்பிக்கை தவிர்த்து வேறு எதுவுமே கேட்க மாட்டான்ப்பா. ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குமே தவிர அதை தவிர்த்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது நார்த்து, ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு இல்லையா? இது நார்த்து வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ நார்த் வெஸ்ட்டில் போயிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பக்கம் போயிருக்கு. அடுத்து என்னப்பா நடந்திருக்கு, இந்த இடம் எப்படி இருக்குது, ஸோ இது சவுத்து வெஸ்ட்டு. அப்போ ஆப்வியஸாக அடுத்து எப்படி இருக்க போகிறாரு, சவுத்து தானே. ஓகேங்களா? எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 45 டிகிரி மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சவுத்து பக்கம் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். எல்லாமே ஏபிசிடி தான் இருக்காது, எந்த இடம் எடுத்தாலும் உங்களுக்கு ஏபிசிடி தான் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேக்கும் ஒன்றுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே சி இருக்காருப்பா, அதை அப்படியே அடுத்த டயக்ராமில் இப்படி ஒரு இடம் மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கரெக்டாக? இப்போ அடுத்து பாருங்களேன். ஸோ இங்கே பி இருக்கார், அப்படியே ஒரு இடம் மூவ் பண்ணி இங்கே போயிருக்கார். இப்போ இங்கேருந்து பி அப்படின்றவர் இங்கே வந்திருக்கார், இந்த டயக்ராமில் வந்துட்டாரா? அதே மாதிரி இங்கேருந்த ஏ அப்படின்றவர் இங்கே போயிட்டு ஸோ இங்கே வந்துட்டாருங்களா? அப்போ இங்கேருந்த இ அப்படின்றவர் ஒரு பிளேஸ் மூவ் பண்ணி இங்கே தானே வருவார். உங்கள் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. எந்த ஆப்ஷனில் இ இந்த இடத்துல வராருப்பா? ஒரே ஆப்ஷன் தான் வராரு, ஆப்ஷன் பி மட்டும் தான் வராரு. மீதி இங்கே பாருங்களேன், சி ஏதோ தலைகீழ கவுத்து வச்ச மாதிரி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, இங்கே சி இருக்குது. சரி, எனக்கு இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டாலே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லா டயக்ராம் கூட கம்பேர் பண்ணிட்டு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வர சீரீஸும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சா கூட போதும். நெக்ஸ்ட் ஒன். அப்படி இல்லை நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறீங்கன்னா இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த ஏ வந்து இந்த பக்கம் போயிருக்காருப்பா, கரெக்டாக? அடுத்து இந்த பி வந்து அடுத்து கீழே இறங்குறாருப்பா, அதுவும் கரெக்டாக? அடுத்து இந்த சி வந்து இந்த பக்கம் போயிடுறாரு. அடுத்து பாருங்கள், இந்த டி வந்து சென்டருக்கு போகிறாரு. அடுத்து இந்த இ வந்து இந்த கார்னர் போகிறார். இதுதான் அதோட டயக்ராம். ஜஸ்ட்டு எல்லாமே அவங்கவுங்க பொசிஷனாக மாற்றிட்டு அப்படியே ஒரு கிளாக் வைஸில் சுற்றி வராங்க. ஏ இங்கே போகிறாரு, பி இந்த இடத்துல. அடுத்த டயக்ராம் பாருங்களேன். இந்த பின்றவர் இங்கே வந்துட்டார், இந்த சின்றவர் இங்கே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டின்றவர் சென்டருக்கு போயிருக்காரு, இந்த ஈன்றவர் ஏக்கு போயிருக்காரு. சரி, நீங்கள் வேணால் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். நமக்கு தேவை என்ன வரணும், இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இ இங்கே வந்திருக்காரு, ஏ சென்டருக்கு போயிருக்காரா, எஸ் ஏ சென்டருக்கு தான் போயிருக்காரு. பி இந்த கார்னர் போயிருக்காரா, பி இந்த கார்னர் போயிட்டாரு. சி இங்கே போயிருக்காருன்னு பாருங்கள், சி இங்கே போயிட்டாரு. டி இங்கே கீழே இறங்கியிருக்காரு. ஸோ இதுதான் அதோட ரிலேஷன்ஷிப். ஆனால் நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். நான் வந்து ஈஸியான கொஷின்ஸும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் டைம் எடுக்கிறதும் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா அதோட அடுத்த லெவல் கொஷின். எனக்கு இப்படியெல்லாம் கொஷின் கேட்க போகிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது நம்ம எல்லா லெவலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃபு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன்ப்பா, இது ஹோம்ஒர்க்காக கூட வச்சுக்கோங்க. இது ஹோம்ஒர்க், கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸ் தான். இதில் எனக்கு ஆன்சரே வரல அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில்
ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜஸ்ட் இந்த கொஷின் அமிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆன்சர் வராதவங்களுக்கு நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பிப்பா ஓகேங்களா. எல்லாத்தையும் நானே போட்டிருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், நீங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் அதை விட அடுத்த லெவல் சம், பட் ஆனால் ஈஸியான ஒன்று தான், கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வித்தின் இந்த கொஷினுக்குள்ளே தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நீங்கள் வெளியில் போய் எங்கேயுமே இப்போ நம்ம ஒரு மேக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஸோ நிறைய ஃபார்ம்லாம் நம்ம வெளியிலேருந்து மைண்டில் வச்சுருப்போம், ஸ்டோர் பண்ணதெல்லாம் எடுத்து வந்து அப்ளை பண்ணணும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, அவனே கொடுத்துருவான். அந்த கொடுத்ததில் யாருன்றதான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஜஸ்ட்டு லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுவார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. வராதவங்க தமிழ்வேல் அகாடமி டெலகிராம் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்க, ரீசனிங்கில் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் அனுப்புங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம தொடர்ந்து கொடுக்குற அப்டேட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த குரூப் 2A மெயின்ஸ்க்காக ஃபுல்லாக ரீசனிங்கில் அந்த 75 மார்க் நம்ம வாங்கியே ஆகும். அது என்ன வழியோ அது எல்லாமே நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.